கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராய் கடன் செல்லுவோம். இந்த வாரம் நாம பார்த்து கொண்டு வருகிற பகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவனிடத்தில் விசுவாசமாய் இருப்பதை குறித்து பார்த்து கொண்டு வருகிறோம். குறிப்பா விசுவாசத்தை குறித்து பார்த்து கொண்டு வருகிறோம். நமக்குள்ள இருக்கிற அந்த விசுவாசத்தை எப்படி பலப்படுத்துவது? நமக்குள்ளாய் இருக்கிற தேவன் கொடுத்திருக்கிற, விதைத்திருக்கிற அந்த விசுவாசத்திலே எப்படி பலுகி பெருகுவது? அதனால தான் இந்த வாரம் ஃபுல்லாவுமே மலைகளை பெயர்க்கும் விசுவாசம். ஸோ, இந்த இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உவமைகளாக ஜீசஸ் நெறைய இடத்துல பேசினாரு. ஆனா சீஷர்கள் கிட்ட பேசும்போது வெளிப்படையா பேசினாரு. நல்லா புரிந்து கொள்ளுங்க. சீஷர்கள் கிட்ட அந்த உவமைகளுக்கான விளக்கங்களை கொடுத்தாரு. ஆனா மத்தவங்க கிட்ட பேசும்போது உவமைகளா பேசுவாரு. அப்ப சீஷர்கள் கிட்ட ரகசியங்களை அவர் என்ன பண்றாரு? சொல்லுகிறார். அப்ப சீஷர்கள் கிட்ட தான் இந்த காரியத்தையும் அப்படி அப்படி சொல்றாரு. இது ஒரு உவமை கிடையாது. என்ன உவமை கிடையாது அப்படி என்றால், நீங்கள் மலைகளைப் போன்ற பிரச்சனைகளில் சிக்கி தவிக்கும்போது, விசுவாசம் உள்ளவர்களாய் இருந்து, அந்த பிரச்சனைகளை பார்த்து, மலைகளைப் போன்று இருக்கிற பிரச்சனைகளை பார்த்து, நடு சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று விசுவாசத்தோடு பேசுங்கள். அப்பொழுது மலைகளைப் போன்று இருக்கிற பிரச்சனைகள், அது சமுத்திரத்துக்குள்ள போய் விழுந்துரும். அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஓப்பனா, தெளிவா, ஃபிராங்கா ஒரு உண்மைய சொல்றாரு. உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசம் சாதாரண ஒரு விசுவாசம் கிடையாது. அது உண்மையிலேயே ஒரு மலைகளை பெயர்க்கத்தக்க ஒரு விசுவாசம். அத நீங்க புரிந்து கொள்ளுங்க. மலைகளை பெயர்க்கத்தக்க ஒரு விசுவாசம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மள பெரிய காரியங்களை செய்வதற்காக அழைத்திருக்கிறார். அதுல ஒரு காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மலைகளை பெயர்க்கத்தக்க நபராக நாம் மாற வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். மலைகளைப் போன்ற பிரச்சனைகளைப் பற்றி நான் பேசவில்லை. இயேசு வெளிப்படையாய் பேசினது போலவே, வெளிப்படையாய் நான் பேசுகிறேன். என்ன சொல்றாரு? அப்போஸ்தலனாகிய பவுல் 13ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்துல 2வது வசனத்துல சொல்லுவாரு. மலைகளை பெயர்க்கத்தக்க சகல விசுவாசம் உள்ளவனாய் இருந்தாலும் அப்படின்னு இயேசு கிறிஸ்து இங்க என்ன சொன்னாரோ அதை அப்படியே மேற்கோள் காட்டி அவரு அந்த வரங்களை குறித்து பேசுவாரு. அப்போ மலைகளை பெயர்க்கத்தக்க விசுவாசம் உள்ள ஒருவனாக யார் இருந்திருக்கிறா அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்போஸ்தலனாகிய பவுல். இல்லைன்னா இந்த இடத்துல அவர் இதை மென்ஷன் பண்ணி சொல்லணும்ன்ற அவசியம் கிடையாது. 13ஆம் அதிகாரம் 2வது வசனம். நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாய் இருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பெயர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாய் இருந்தாலும் அப்படின்றாரு. நல்லா புரிந்து கொள்ளுங்க. இங்க இயேசு என்ன சொல்றாரு அப்படின்னா, எவனாகிலும் இந்த மலையை பார்த்து அப்படின்றாரு. ஆனா இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, மலைகளை பெயர்க்கத்தக்க. ஜீசஸ் சிங்குலர்ல சொல்றாரு. அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்றாருன்னா, ப்ளூரல்ல சொல்றாரு. மலைன்னு ஜீசஸ் சொல்றாரு. ஆனா இவர் என்ன சொல்றாருன்னா, மலைகளைன்றாரு. அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்க. நமக்குள்ள இருக்கிற விசுவாசம், ஜீசஸ் அந்த சீஷர்கள் கிட்ட என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னா, மலை மலையை பெயர்க்கத்தக்க ஒரு விசுவாசத்தை தான் எதிர்பார்க்கிறாரு. ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் மலைகளையே பெயர்க்கத்தக்க விசுவாசம் உள்ள ஒரு நபராய் அங்கு மாறி அவர் இருக்கிறார் அப்படின்றத நீங்க புரிந்து கொள்ளணும். இந்த இந்த ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி, லீடர்ஷிப் அப்படின்றது என்ன தெரியுமா?
நீங்க ஒரு கம்பெனிலயோ, இல்ல ஒரு ஒரு நபருக்கு கீழ வேலை செய்யும் பொழுது, அவர் என்ன சொல்றாரோ, அத மட்டும் செய்யணும்னு யோசிப்பீங்க. ஆனா, அவர் சொன்னத விடவும், இன்னும் நீங்க அதிகமான காரியங்கள செய்யும் பொழுது, அந்த ஓனருடைய உள்ளம் எப்படிப்பட்டதா இருக்கும்னா, சந்தோஷமா இருக்கும். மகிழ்ச்சியா இருக்கும். அதே தான் இங்க. இயேசு சொல்றாரு, "நான் மலைய தான் பெயர்க்க சொன்னேன். ஆனா நீங்க மலைகளையே பெயர்க்கத்தக்க விசுவாசம் உள்ளவர்களா இருக்கிறீங்களே!" அப்படின்னு அப்போஸ்தலனாகிய பவுல பார்த்து ஆண்டவர் மெச்சிக் கொண்டிருப்பாருங்க. நல்லா புரிந்து கொள்ளுங்க. வேதம் சொல்லுகிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு, "என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான். இவைகளைக் காட்டிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான்." அப்போ இயேசு கிறிஸ்து என்ன செய்தாரோ, அதைவிட பெரிய காரியங்களை செய்வதற்கு தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அத நல்லா புரிந்து கொள்ளுங்க. அதனால நீங்க இந்த சின்ன சின்ன பிரச்சனைகள், சின்ன சின்ன காரியங்களுக்காக தேவனை நோக்கி பார்ப்பது, அ அப்படிலாம் இருக்கக்கூடாது. நீங்க அத தாண்டி ஒரு லெவலுக்கு வந்துரணும். வந்தா தான் ரியல் மவுண்டன்ஸ நம்மளால மூவ் பண்ண முடியும். ஜீசஸ் உவமையா சொல்லல. அப்போஸ்தலனாகிய பவுல் சும்மா சொல்லல. இயேசுநாதர் ஒரு மலைய நீ நகர்த்தினாலே போதும்னு எதிர்பார்க்கிறாரு. ஆனா பல மலைகளை பெயர்க்கத்தக்க விசுவாசம் எனக்குள்ள இருக்குதுன்னு அப்போஸ்தலனாகிய பவுல் அடிச்சு சொல்றாரு. அப்ப புரிந்து கொள்ளுங்க. ஆண்டவர் நமக்கு என்ன சொல்றாரோ, அது 1% தான். ஆனா நாம அவரு எதிர்பார்க்கிறத பல மடங்கு அவருக்காக நம்ம அத செய்யும் பொழுது அவருடைய உள்ளம் மகிழ்ச்சி அடையும். சோ இந்த விசுவாசம் அப்படின்ற ஒரு காரியம் நம்மளுடைய வாழ்க்கையிலே பெரிய பெரிய காரியங்களை செய்வதற்காக தேவனால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா அந்த விசுவாசத்தை நம்ம என்ன பண்றதில்ல அப்படின்னா பயன்படுத்துறதே கிடையாது. பயன்படுத்தாதனால நம்மளால என்ன பண்ண முடியல அப்படின்னா, பெரிய காரியங்களை நம்மளுடைய வாழ்க்கையிலே செய்து முடிப்பதற்கு நாம கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம். நம்முடைய தேவன் பெரியவருங்க. நல்லா புரிந்து கொள்ளுங்க. உங்களை அழைத்தவர் பெரியவர். நீங்க ஆராதிக்கிற, நீங்க நம்புற காட் ரொம்ப ரொம்ப பெரியவரு. அவரு உங்ககிட்ட சின்ன ப்ராஜெக்ட்டா குடுப்பாரு. இல்ல சின்ன வேலையா குடுப்பாரு. பெரிய வேலையா தான் குடுப்பாரு. அவர் குடுத்தாருன்னா அது பெருசு தான். நம்ம செய்யறது, நம்ம யோசிக்கிறது, நம்ம பிளான் பண்றது, நம்ம டிசைர் எல்லாமே இந்த மூளைக்கு உட்பட்டதா இருக்கும். ஏற்கனவே நடந்ததா இருக்கும். ஏற்கனவே யாராவது செஞ்சிருப்பாங்க பார்த்தீங்களா? அதே மாரி செய்யணும்னு நான் ஆசைப்படுவேன். அதுதான் மனுஷனுடைய மூளை. ஆனால் தேவனுடைய சிந்தை வேற மாரி. பெருசா இருக்கும். சிறந்ததா இருக்கும். உயர்ந்ததா இருக்கும். அதனால தான் அவருடைய காலிங் சாதாரணமான ஒரு காலிங் கிடையாது. அவருடைய அழைப்பு. உங்களுடைய வாழ்க்கையில காட் ஏதாவது செய்யறதுக்காக உங்கள அழைச்சிருக்கிறார் அப்படின்னா, அது பெரிய காரியத்தை செய்வதற்காக அழைச்சிருக்கிறாரு. சாதாரண காரியத்தை செய்வதற்காக நீங்க அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. தயவு செய்து நெனச்சுக்கிட்டு இருக்காதீங்க. அத உள்ளத்துல நம்புங்க. கர்த்தர் என்னைக் கொண்டு பெரிய காரியங்களை செய்யப் போகிறார். ஏனென்றால் அவர் பெரியவராய் இருக்கிறார். சீஷர்கள் கிட்ட ஜீசஸ் எதிர்பார்த்ததெல்லாம் என்ன தெரியுமா? என் சீஷர்கள், என்னுடைய டிசைபிள்ஸ் நான் என்ன செய்றேனோ, அத செஞ்சா மாத்திரம் போதும்னு எதிர்பார்க்கல. அத விட பல 1000 மடங்கு பெருசா செய்யணும்னு எதிர்பார்த்தாங்க. செய்தும் காண்பித்தார்கள். செஞ்சு முடிச்சாங்க. செஞ்சு காண்பிச்சாங்க. இயேசு கிறிஸ்துவனுடைய வஸ்திரத்தின் ஓரத்த தொட்ட உடனேயே அற்புதம் நடந்துச்சு. சீஷர்களுடைய உருமாறல் கச்சைகள் இருக்கு பார்த்தீங்களா? ஆமா. அத கொண்டு போய் வியாதியஸ்தர்கள் மேல போட, அந்த வியாதிகள் சுகமாக்கப்பட்டது. பேதுருவினுடைய நிழல் பட்டு, அவருடைய நிழலாகிலும் பட்டா நல்லா இருக்கும்னு சொல்லி எதிர்பார்த்தாங்க. அந்த நிழல் யார் யார் மேலலாம் பட்டுச்சோ அவங்க எல்லாம் சொஸ்தமானாங்க. அப்ப யோசிச்சு பாருங்க. இயேசுவினுடைய ஊழியத்துல வஸ்திரத்த தொட்டு அற்புதம் நடந்துச்சு. ஆனால் அவருடைய சீஷர்களுடைய வாழ்க்கையில
நிழல் பட்டு சுகம் உண்டானது. அப்போ எவ்ளோ அப்கிரேட் பாருங்க. எவ்ளோ அப்டேட், எவ்ளோ அந்த அனாயிண்டிங்ல, அந்த பவர்ல, அந்த குளோரில, அந்த ஃபெய்த்ல அவங்க எந்த அளவுக்கு இன்கிரீஸ் ஆகியிருக்கிறாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சோ கிறிஸ்டியன் லைஃப் அப்படின்றது, பிரதர் நான் 10 வருஷம் ஆகுது, 20 வருஷம் ஆகுது ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்றது கிடையாது. விசுவாசத்துல நீங்க எவ்வளவு பெருகி இருக்கிறீங்கன்றத பொறுத்து தான் அது. பெரியவங்க, சின்னவங்கன்றது. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, முந்தினோர் பிந்தினோராயும், பிந்தினோர் முந்தினோராயும் இருப்பாங்க. எப்படின்னா, இந்த விசுவாசம், இந்த விசுவாசத்தின் மூலமாக தான் நீங்க பரலோக ராஜ்யத்துல பெரியவர்கள், சிறியவர்கள் என்று கணக்கில் கொள்ளப்படுவீர்கள். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால இந்த விசுவாசத்த நீங்க கரெக்ட்டா புரிந்து கொண்டீங்க அப்படின்னா, இந்த விசுவாசத்துல நடக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா, இந்த விசுவாசத்துல செயல்பட ஆரம்பிச்சீங்க அப்படின்னா, விசுவாசத்துல வாழ ஆரம்பிச்சீங்க அப்படின்னா, பெரிய பெரிய காரியங்களை சர்வ சாதாரணமாக நீங்கள் செய்து முடிக்க முடியும். தேவன் நம்மை உண்மையான மலைகளை பெயர்க்கத்தக்க ஒரு வாழ்க்கைக்கு, ஒரு அசாதாரணம் நிறைந்த ஒரு வாழ்க்கைக்கு தேவன் நம்மள அழைக்கிறாருங்க. ஆனா நம்ம சின்ன சின்ன விஷயத்த பார்த்துக்கிட்டு, அதனால சோர்ந்து போயி உட்கார்ந்து, இது நடந்துச்சு, அது நடந்துச்சு, அவங்க இப்படி பேசிட்டாங்க, இவங்க இப்படி பேசிட்டாங்க. எனக்கு இது நடக்கல, அது நடக்கலன்னு சோர்ந்து போய் மூலையில உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருக்காக எதையுமே செய்யாம. அதனால தான் வேதம் சொல்கிறது, "தூசியை உதறிவிட்டு எழும்பு." இதுலலாம் ஃபோக்கஸ் பண்ணாத. ஏன்னா இது எல்லாம் வந்துகிட்டே தான் இருக்கும். வாழ்நாள் முழுக்க வந்துகிட்டே தான் இருக்கும். அதனால தான் கிறிஸ்து சொல்றாரு, "உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். நான் உலகத்தை ஜெயித்தேன்றாரு." விசுவாசத்தின் மூலமாக தான் அந்த திடனை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அதனால வந்து அதெல்லாம் காட் எப்படி சொல்றாரு தெரியுமா? தூசி மாரி தட்டி விட்டுட்டு போ. உன்னைய கேவலமா பார்க்குறாங்களா? உன்ன கேவலமா பேசுறாங்களா? உன்ன மதிக்கலையா? அப்படியே தூசிய தட்டி விட்டுட்டு போற மாரி தட்டி விட்டுட்டு போயிட்டே இருக்கணும். ஐய்யய்யோ! என்ன அவங்க அப்படி பேசிட்டாங்களே! என்னைய அவங்க வேற மாரி நெனச்சுட்டாங்களே! இப்படி பண்ணிட்டாங்களே! அப்படி பண்ணிட்டாங்களே! டோன்ட் லைக் தட். அத மாரி அப்படியே யோசிச்சுக்கிட்டு அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்காத. அதெல்லாம் ஒரு தூசி. பிசாசினால் உருவாக்கப்படுகிற தூசி. அத உதறி விட்டு எழும்பி ஓடு. இந்த மனச்சோர்வுன்றது பயங்கரமான ஒண்ணு. அது பிசாசுனுடைய தந்திரத்துல ஒண்ணு. மனச்சோர்வு. நல்லா புரிந்து கொள்ளுங்க. அது பயங்கரமானது. அது எப்படிப்பட்டது தெரியுமா? கொடுமையான ஒண்ணு. அந்த மனச்சோர்வுன்றது கொடுமையான ஒண்ணு. நான் அத அனுபவிச்சதுனால சொல்றேன். அது என்ன பண்ணும் தெரியுமா? உங்களுக்கு உங்களுக்கு ஹார்ட் அட்டாக்கே கொண்டு வந்துருங்க அது. அந்த மனச்சோர்வுன்றது. மூச்சு விட முடியாது. அந்த பிரச்சனைகளும், பாரங்களும் அப்படி போட்டு அழுத்தும். அப்படி போட்டு உங்கள அழுத்தும். யூ கான்ட் பிரீத். அதுதான் மனச்சோர்வு. இந்த இரவு நேரத்துல அப்படிப்பட்ட மனச்சோர்வோட, வேதனையோட, கஷ்டத்தோட இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கீங்களா, இது எல்லாம் டெவிலினுடைய பிளானு. இதுலலாம் ஃபோக்கஸ் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காதீங்க. இதெல்லாம் தூசி மாதிரி உஃப்ன்னு அப்படி ஊதி தள்ளிட்டு எழும்பி போயிட்டே இருங்க. அதுதான் ஃபெய்த். உன்ன சுத்திலும் என்ன நடந்தாலும் தூசி மாரி தட்டி விட்டுட்டு போயிட்டே இரு. பயப்படாதீங்க தயவு செய்து. ஒண்ணே ஒண்ணு சொல்றேன். நீங்க ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல விசுவாசத்துல முன்னேறி போகும்போது, பிசாசு பல விதங்கள்ல உங்கள பயம்புறுத்துவான். பயப்படவே கூடாது. விசுவாசத்துல தொடர்ந்து முன்னேறி போயிட்டே இருக்கணும். ஏன்னா, ஒரு லெவல் இருக்கு. அந்த லெவல ரீச் பண்ணிட்டீங்கன்னா, பிசாசு தொட முடியாது. அந்த லெவல ரீச் பண்ற வரைக்கும், அவன் உங்கள டச் பண்ணுவான். உங்கள சோர்வடைய செய்வான். உங்கள பயம்புறுத்துவான். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்டின்னா, ஒரு முறை நல்லா பவர்ஃபுல்லா ஒரு பிரேயர் நடந்துகிட்டு இருக்கு. பயங்கர பவர்ஃபுல்லா, ப்ராஃபட்டிக்கா, அனாயிண்டிங் பயங்கரமா காட் மூவ் பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்ப டக்குன்னு ஒரு ஃபோன் கால் வந்து கன்டினியூஸா வந்துகிட்டே இருக்கு. என்னடான்னு சொல்லி ஓடி போய் எடுத்தா, ஸ்கூல்ல இருந்து கால் வருது.
உங்க பையன் வந்து கீழ விழுந்து அடிபட்டுட்டான். பிளட் வருது. அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிட்டான், பயந்துட்டான் அப்படின்ற மாரி. எப்படி இருக்கும்னு பாருங்க. உடனே நான் வந்து டீச்சர் கிட்டயும் சொல்லிட்டு, இவங்க கிட்ட சொல்லிட்டு உடனே போல நானு. உடனே நான் போல. நான் இங்க பிரேயர்ல இருக்கிறேன். அதனால வந்து இன்னொருத்தவங்ககிட்ட சொல்லி, நீங்க போய் பார்த்து என்ன ஏதுன்னு சொல்லி, அத எனக்கு சொல்லுங்க. அவன் முடிஞ்சா அவன உங்க வீட்டுக்கு கூட்டு போய் வச்சுக்கங்க. நான் பிரேயர் முடிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு, நான் பிரேயர்ல தான் உட்கார்ந்தேன். எனிமி என்ன பண்றான்? இவங்க இவங்க இன்னும் நல்லா பயங்கரமா பிரேயர் பண்ண என்ன ஆகும்? ஆமா. பரலோக ராஜ்யத்தினுடைய வல்லமை பூமிக்கு இறங்குச்சுன்னா என்ன ஆகும்? பிசாசுனுடைய ராஜ்யம் ஆட்டம் காணும்னு அவனுக்கு தெரியும். அதனால அவன் நம்மள ஆட்டம் காமிக்கிறதுக்கு என்ன பண்ணுவான்? பிள்ளைங்க மேல, மனைவி மேல, வேலை ஸ்தலத்தின் மேல, பிசினஸ் மேல கைய வைப்பான். ஐய்யயோ! இது நடந்துருச்சே! நான் ஜெபம் பண்ணதுனால தானே இது நடந்துருச்சு. அப்படின்னு சொல்லி நீங்க கொஞ்சம் டைவர்ட் ஆயி பயந்து நீங்க வந்து எஸ்ன்னு சொல்ட்டீங்கன்னா முடிஞ்சுது. முடிஞ்சுது. அதே மாதிரி இன்னொரு நாள், இன்னொரு நாள். நல்ல உபவாசம் போட்டு சகோதரர்கள் உட்கார்ந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஆனா காலையிலேயே எனக்கு நல்லா தோணுது. சம்திங் இஸ் கோயிங் டூ ஹேப்பன் அப்படின்ற மாரி. இப்ப ஈவினிங் போய் பையன போய் கூப்பிட போறேன். ப கா ஜோஷுவாக்கு கால் அடிபட்டு பிளட். நடக்கவே முடியல. நொண்டி நொண்டி. கால் அப்படியே தட்டி தட்டி தூக்கி நடந்துட்டு வரான். மைண்ட் பாரு, நீ உபவாசம் போட்டல்ல, ஜெபம் பண்றல்ல, பயங்கரமா பிரேயர் பண்றல்ல, அதான் இப்படி எல்லாம் நடக்குது. நான் அவன்கிட்ட சொன்னேன். இப்படியெல்லாம் நொண்டி நடக்காத. கால வச்சு அழுத்தி நட. இந்த வலிக்கு வலிய குடு. தைரியமா நடந்து வா. அப்படின்னு சொல்லி எனிமி என்ன பண்ணுவான்? நீங்க விசுவாசத்துல நெக்ஸ்ட் லெவலுக்கு, பிரேயர்ல நெக்ஸ்ட் லெவலுக்கு, வேதத்த வாசிக்கிறத நெக்ஸ்ட் லெவலுக்கு போக, போக, போக அவன் உங்கள பயம்புறுத்துறதுக்கு என்னென்ன பண்ணுமோ எல்லாமே பண்ணுவான். ஒண்ணு தான் பண்ணக்கூடாது. பயப்படக்கூடாது. விசுவாசம்ன்றது என்ன தெரியுமா? அதுதான். பயப்படக்கூடாது. பயப்படாம இருந்தீங்கன்னா, அதுவே விசுவாசத்துல நீங்க இருக்கிறீங்கன்றதுக்கான அடையாளம். ஐய்யயோ! அப்படின்ற ஒரு பயம் உள்ள நீங்க அலோவ் பண்ணிட்டீங்கன்னா, முடிஞ்சுது. அவன் ஃபுல்லா என்ன பண்ணிருவான்? பெரிய பில்டிங்கே கட்டிருவான். நான் பயப்படவே இல்ல. இட்ஸ் ஓகே. நோ ப்ராப்ளம். ஆனா இன்னும் நான் ஷார்ப்பன் ஆகுறேன். ஓகே. நெக்ஸ்ட் டைம் இது நடக்கக்கூடாது. இதுக்கு என்ன பண்ணணும்? ஓகே. ஐ வில் டூ திஸ், டூ திஸ், டூ திஸ், டூ திஸ். அப்படின்ற மாரி எனக்கு காரியங்கள் செயல்படுத்துறதுக்கு அடுத்த லெவலுக்கு காட் கொண்டு போறாரு. என் வாழ்க்கையில நான் நெறைய பார்த்திருக்கிறேன். நெக்ஸ்ட் லெவலுக்கு காட் என்ன கொண்டு போறாரு அப்படின்னா, அதுக்கு முன்னாடி ஒரு போராட்டம், ஒரு பிரச்சனை வரும் பாருங்க. அது அது என்ன மனமடிவாக்குறது மட்டும் இல்ல. என்ன மடிய செய்யக்கூடிய அளவுக்கு அது வரும். நான் செத்து போற அளவுக்கு அது என்னைய வந்து செய்யும். ஆனால் ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவருடைய அன்பு, ஆண்டவருடைய வார்த்தை, தயவு தூக்கி எடுத்து நிறுத்தும். அவர தான் புடிச்சுக்குவேன். வேற யாரும் இல்லப்பா, நீங்க தான் எனக்கு அப்படின்னு சொல்லி. இந்த இரவு நேரத்துல இந்த கூடுகையில இருக்கிற நீங்க விசுவாசத்துல வளரணுங்க. விசுவாசத்துல வளரணும். நீங்க சாதாரண ஆள் கிடையாது. இந்த கூடுகையில இருக்கிற ஒவ்வொருத்தரும் சாதாரண ஆள் கிடையாது. உங்கள கொண்டு தேவன் பெரிய காரியங்கள செய்யப் போறாரு. ஆனா விசுவாசிக்கிறவர்கள கொண்டு தான் பெரிய காரியங்கள செய்யப் போறார். அதனால தான் விசுவாசத்தை நமக்கு அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஏன்னா வேதத்துல விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன. உங்களுக்குள்ள எந்த அளவுக்கு விசுவாசம் பெருகுதோ, விசுவாசம் உங்களுக்குள்ள எந்த அளவுக்கு அதிகரிக்குதோ, அந்த அளவுக்கு அந்த விசுவாசத்தின் மூலமாக தேவனுடைய வல்லமை உங்களிலிருந்து புறப்படும். இன்னைக்கு நாங்கள் மார்க் பகுதியை வாசிக்கும்போது, அதுல அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட உடனேயே வல்லமை புறப்பட்டது. அப்பனா ஜீசஸ் ஃபுல் ஆஃப் பவர்ல இருந்தாரு. ஃபுல் ஆஃப் பவர்ல இருந்தாருன்றத விடவும் ஃபுல் ஆஃப் ஃபெய்த்ல அவர் இருந்தாரு. ரீமா காபா ஷேதரு. நீங்க நீங்க விசுவாசத்துல எந்த அளவுக்கு ஸ்டபனா, ஃபுல்லா, பவர்ஃபுல்லா, பயங்கரமா நிக்கிறீங்களோ, அந்த விசுவாசத்துக்கு முன்னாடி பிசாசு நிக்க முடியாது. வியாதி நிக்க முடியாது.
வறுமை நிக்க முடியாது, தரித்திரம் நிக்க முடியாது, எந்த மனுஷனும் கூட நிக்க முடியாது. அப்படி இருக்கும்போது பிரச்சனைகள் எம்மாத்திரம். இந்த இரவு நேரத்துல தேவனிடத்துல விசுவாசமாய் இருங்கள். நான் இன்னும் மெசேஜுக்குள்ளேயே போல. தேவனிடத்துல 22 மார்க் 11:22 இயேசு அவர்களை நோக்கி தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள். எப்படி தேவனிடத்துல நான் விசுவாசம் உள்ள ஒரு நபராய் இருப்பது? எப்படி பிரதர் நான் தேவனிடத்துல விசுவாசமா இருக்கிறது? நான் ஒண்ணே ஒண்ணு சொல்லட்டுங்களா? இந்த விசுவாசத்த குறித்து எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல ரொம்ப அழகா போட்டிருக்கு. இந்த விசுவாசம் தேவனை பிரியப்படுத்தக்கூடிய ஒன்று. எதற்கு நமக்கு விசுவாசம் அப்படின்னா, அந்த விசுவாசத்தின் மூலமாக நாம் தேவனை பிரியப்படுத்த முடியும். அததான் நான் உங்களுக்கு சொன்னேன். அந்த விசுவாசம் நம்மள பெரிய காரியங்கள செய்ய வைக்கும். அதுக்கு தான் தேவன் அந்த விசுவாசத்த நமக்கு கொடுத்திருக்கிறாரு. நாம் அந்த விசுவாசத்துல கிரியை செய்யும்போது, அது தேவனை பிரியப்படுத்தும். எபிரேயர் 11:6ல சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால், நான் விசுவாசத்தினுடைய பேசிக்க இன்னைக்கு உங்களுக்கு சொல்றேன். தேவனிடத்தில் விசுவாசமா இருங்கள்னு சொல்லி சொல்லுதுல்ல. அது என்ன பிரதர் தேவனிடத்தில் விசுவாசமா இருக்கிறது? அப்படின்னா, நீங்க எந்த பிரச்சனை வந்தாலும், அந்த பிரச்சனையில நீங்க உங்க மைண்ட், உங்க ஹார்ட் எதை நோக்கி போகிறது? யாரை நோக்கி போகிறது? அதுதான் விஷயம். மறுபடியும் சொல்றேன். நல்லா புரிந்து கொள்ளுங்க. தேவனிடத்தில் விசுவாசமா இருங்கள்னு ஆண்டவர் சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் இத சொல்றாரு. என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு பிரச்சனை வருது, ஒரு போராட்டம் வருது. அது வந்த உடனும் உங்களுடைய மைண்ட் தேவனை நம்புகிறதா? அல்லது உங்கள் கணவரை நம்புகிறதா? மனைவியை நம்புகிறதா? பிள்ளைகளை நம்புகிறதா? உறவினர்களை நம்புகிறதா? இல்ல ஊழியக்காரங்களை நம்புகிறதா? ஏதாவது ஒரு பிரச்சனைனா டக்குன்னு ஊழியக்காரருக்கு ஃபோன போட்டு, "ஐயா இதுக்காக ஒரு ஜெபம் பண்ணுங்க." அப்போ ல் நீங்க தேவன நம்பல, ஊழியக்காரன நம்பிட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஏதாவது பிரச்சனை வந்த உடனே டக்குன்னு ஹாஸ்பிட்டலுக்கு போவோம். டக்குன்னு மைண்ட்ல அதான் வரும். ஹாஸ்பிட்டலுக்கு போவோம். அப்போ நீங்க யார நம்பிக்கொண்டிருக்கிறீங்க? டாக்டர்ஸ நம்பிக்கொண்டிருக்கிறீங்க. தேவனிடத்துல விசுவாசமா இல்ல, டாக்டர்ஸ் கிட்ட விசுவாசமா இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். நான் ஐ அம் நாட் அகைன்ஸ்ட் த டாக்டர்ஸ். ஐ அம் நாட் அகைன்ஸ்ட் த மெடிசின். நல்லா புரிந்து கொள்ளுங்க. பட் ஃபர்ஸ்ட் உங்க மைண்ட்ல யார் வரா? எது வருகிறது? அதுதான் முக்கியம். அத வச்சே புரிந்து கொள்ளணும். உங்களுடைய ஹார்ட் காட நம்புதா? உலகத்த நம்புதான். ஃபெய்த்ன்றது ஒண்ணே ஒண்ணு தாங்க. ஒண்ணு காட நம்பும். அப்படி இல்லன்னா அவர நம்பாது. அவர நம்பாதுன்றத விடவும், இந்த உலகத்தின் காரியங்கள அது நம்பும். சில பேர் நான் கடவுளையும் நம்புறேன். நான் இதையும் பண்றேன். அப்படின்னு 2 பக்கமும் போவாங்க. அது சேஃப் ஜோன்ல நடக்கிறது. இந்த சேஃப் ஜோன்ல நடக்கிறது எப்படி தெரியுமா? கடைசி வரைக்கும் இப்படியே தான் நடந்துகிட்டே இருப்பாங்க. சேஃப் ஜோன்ல ஆக்டிவா மூவ் பண்ணுவாங்க. சேஃப் ஜோன். ஆனா உண்மையிலேயே விசுவாசத்துல வளரணும் அப்படின்னா, ஃபுல்லா அவர சார்ந்து கொண்டு, அவர் மீது நம்பிக்கையா இருப்பதுதான். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும், அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். எபிரேயர் 11:6. அப்போ உங்க ஹார்ட் ஃபர்ஸ்ட். அதனால தான் வேதம் சொல்லுது நல்லா புரிந்து கொள்ளுங்க. பைபிள் ஆல்வேஸ் டீச்சஸ் என்ன தெரியுமா? கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு காட். தேவனுக்கு முதலிடம் கொடு. ஏதாவது ஒண்ணா ஃபர்ஸ்ட் காட பிலீவ் பண்ணு. ஏதாவது ஒண்ணா ஃபர்ஸ்ட் அவர் வசனத்தை சார்ந்து கொள். ஏதாவது ஒண்ணா அவர நம்பு. ஆனா நம்ம மைண்ட் செட் ஏதாவது ஒண்ணா இவங்களுக்கு போன போடுவோம். ஏதாவது ஒண்ணா அவங்களுக்கு போன போடுவோம். ஏதாவது ஒண்ணா கூகுள்ல சர்ச் பண்ணுவோம்.
பண்றோமா இல்லையா? இன்று இரவு உங்களுடைய இருதயம் ஒரு பயங்கரமான அஸ்திபாரத்தை போடுவதற்கு தயாராகட்டும். உங்களுடைய இருதயத்திற்குள்ளே ஆழ இந்த சத்தியத்தை பதித்துக் கொள்ளுங்கள். என் வாழ்க்கையில் என் வாழ்க்கையில், என் இருதயத்தில், என் சிந்தனையின் அஸ்திபாரமாக தேவனை நான் வைக்கிறேன். அவரிடத்திலே நான் விசுவாசம் வைக்கிறேன். எது நடந்தாலும், என்ன நடந்தாலும் முதலாவது நான் அவரிடத்துல தான் போவேன் அப்படின்ற ஒரு டிசிஷன் எடுங்க. ஃபர்ஸ்ட் காட தான் நான் பிலீவ் பண்ணுவேன். அவரை தான் சார்ந்து கொள்ளுவேன். அவர்கிட்ட போவேன். அவர்கிட்ட உட்காருவேன். அப்படின்னு சொல்லி நீங்க அந்த முயற்சியை எடுங்க. அவரை நம்புங்க. அவரை சார்ந்து கொள்ளுங்க. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்று இரவு மலைகளை பெயர்க்கத்தக்க விசுவாசம் உங்களுக்கு வேண்டுமேயானால் அதற்கான முதல் காரியம், அஸ்திபாரமான ஒரு காரியம், உங்கள் முழு இருதயம் அவரை நம்ப வேண்டும். அவரை சார்ந்து கொள்ள வேண்டும். அவரிடத்துல விசுவாசம் உள்ள ஒன்றாக அது இருக்க வேண்டும். ஃபுல்லா 100 அவுட் ஆஃப் 100 நம்மளுடைய இருதயம் முழுக்க முழுக்க அவரை மட்டுமே நம்ப வேண்டும். there is no option அதுல. அதுல ஒரு ஒரு 1% நீங்க மனுஷனை கொண்டு வந்தீங்கனாலே மலைகளை பெயர்க்க முடியாது. மலைகளை ஏங்க ஒரு சின்ன புல்ல கூட நம்மளால என்ன பண்ண முடியாது? பிடுங்க முடியாது. சோ உங்களுடைய இருதயம் 100க்கு 100% அதனால தான் வேதம் சொல்லுகிறது. தேவனுடைய வசனத்தை கேட்கும் பொழுது விசுவாசம் பெருகும். அப்படிப்பட்ட இருதயத்தை குறித்து வேதம் சொல்கிறது நல்ல நிலம். அந்த நிலம்தான் சிலது 30, சிலது 60, சிலது 100 மடங்கு பலன் கொடுக்குமாம். அப்போ உங்களுடைய இருதயம் மனுஷன் மேல, டாக்டர் மேல, மருந்து மேல, ஆயின்மென்ட் மேல, இல்ல சொந்தக்காரங்க மேல, இல்ல என்னது வட்டிக்கு குடுக்கிறவன் மேல, பேங்க் மேல, இது மேலலாம் நம்பிக்கை இருந்துச்சுன்னா, தட் இஸ் நாட் 100% ஹார்ட். உங்களுடைய இருதயம் உருவாக்கப்பட்டதே 100க்கு 100% அவருக்கென்று, அவர் வாழ்வதற்கென்று, அவரை நம்புவதற்கென்று, அவரை விசுவாசிப்பதற்கென்று. இந்த இரவு நேரத்துல தயவு செய்து இந்த கூடுகையில இருக்க நீங்க ஒவ்வொருத்தரும் உங்கள் முழு இருதயத்தோட அவரை நம்புங்க, அவரை சார்ந்து கொள்ளுங்க, அவரிடத்துல விசுவாசமா இருங்க. இத மட்டும் நீங்க செஞ்சு பாருங்களேன். இதுதான் விசுவாசத்தினுடைய ஆரம்பம். மிக எளிமையான ஆரம்பம். இத நீங்க கன்டினியூஸா எது நடந்தாலும் எது நடந்தாலும் ஃபர்ஸ்ட் காட் தான். எது நடந்தாலும் ஃபர்ஸ்ட் காட் தான். எது நடந்தாலும் ஃபர்ஸ்ட் காட் தான். அப்படி கொண்டு வாங்க. உங்க ஹார்ட்க்கு டீச் பண்ணுங்க. உங்க மைண்டுக்கு சொல்லுங்க. நோ, ஐ வில் கிவ் ஃபர்ஸ்ட் பிரெஃபரன்ஸ் டு மை காட் அப்படின்னு சொல்லி உள்ளத்தின் ஆழத்துல மைண்டுக்கும் ஹார்ட்டுக்கும் அதை சொல்லி புரிய வைங்க. ஏன்னா அது இத்தனை வருஷம் பழகிருச்சு. அது திரும்பாது. அத அத அதுக்குள்ள வசனத்தை போட்டு அடிச்சு புரிய வைங்க. அதுக்கு தெரிய வைங்க. கர்த்தர் தான் முதலிடம். தேவன் தான் முதலிடம். அவருக்கு தான் முதலிடம் குடுக்கணும்னு அதுக்கு உரைக்கிற மாதிரி உங்களுடைய இருதயத்துக்கும் சிந்தனைக்கும் சொல்லுங்க. நிச்சயமாகவே தேவனிடத்தில் நீங்கள் விசுவாசமா இருக்கும் பொழுது மலைகளை பெயர்க்கத்தக்க விசுவாசத்தை அவர் மூலமாக நாம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் கண்களை மூடி ஜெபிப்போம்.